வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் மேட் க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த க்ரீமுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி. ஸோ நானும் என் சிஸ்டரும் வந்து நியூ இயர் அன்னைக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதுக்காக இன்றைக்கி எல்லா திங்ஸுமே வந்து வாங்கினோம். அந்த வீடியோ போன வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டோம். பட் விப்பிங் க்ரீம் வந்து நெறைய கடையில கேட்டோம். அது மட்டும் எங்களுக்கு கெடைக்கல. அது கெடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து விப்பிங் க்ரீம் மாதிரி நம்மளே வந்து க்ரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சேன். அது நல்லாவே வந்திருந்தது. ஸோ அந்த ரெசிபி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன பண்ணோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இது ப்ளஃபியா வந்து அழகா ஃப்ளஃபியா வந்திருக்கு. க்ரீமியா இருக்குல்ல. ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு கீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா டால்டா கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் வந்து அப்போ வீடியோ எடுக்கல. ஸோ அப்புறமா லேட்டராக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு வெறும் கீயை வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கலந்துகிட்டே இருக்கிறதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணேன். அவ்வளோதான். இதை வந்து கலந்துகிட்டே இருந்தேன். அவ்வளோதான். இந்த சூப்பர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு.